அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். பேரன்பு கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் நோய்க்கான காரணி என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது இதயம்தான் மனிதர்களுக்கான நோய்க்கான காரணி அப்படின்றத ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். குல் அவுது பிரப்பின் நாஸ், மனிதர்கள் அப்படின்ற அத்தியாயத்தில், நாஸ் அப்படின்ற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது மறைந்திருந்து சந்தேகத்தை கிளப்புகின்றவற்றின் இருந்து பாதுகாவல் தேடிக்கொள்கிறேன். அது எங்கிருந்து சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னா இதயத்திலிருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சூரத்துல் பக்கரால முதல் 10 வசனங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய இதயங்களில் நோய் உள்ளது. ஃபீ குலூபிஹிம் மரலுன் ஃபஸாதஹும் அல்லாஹு மரலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அப்போ ஃபண்டமெண்டல் ரூட்டு அப்படின்னா அது எங்கன்னா ஹார்ட். அதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி காமிக்கிறாங்க, உங்கள் உடம்பில் ஒரு சதத்துண்டு இருக்குங்க. அந்த சதத்துண்டை நீங்கள் சீராக வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா உறுப்புகளும் நலமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அந்த ஒரு சதத்துண்டு கெட்டு போச்சுன்னா உங்களோட மொத்த உறுப்புகளும் கெட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. அதுதான் உங்களுடைய கல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்ம பாடியில் உள்ள தொராசிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியில் 12 வேர்டிபிரேட்டுக்கு நடுவில் அந்த முதுகெலும்பு வரி எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது 12 ஜோடி. அந்த 12 ஜோடி வரி எலும்புகளுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு பக்கம் தன்னுடைய அருட்கொடையை கொடுக்கக்கூடிய லங்கையும், ஒரு பக்கம் நஃப்ஸுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய ஹார்ட்டையும் வச்சுருக்கோம். இந்த நெஞ்சு பகுதி தான் நஞ்சை விதைக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி இந்த எனர்ஜி மெடிசன் சொல்லுது. எப்படி நஞ்சை விதைக்கக்கூடிய பகுதி அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நுரையீரலிருந்து செல்லக்கூடிய காற்றுடைய தன்மை அவ்வளோ இலகுவாக போயிடாது அப்படின்னு சொல்லுது இந்த மருத்துவம். அது அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த அத்தியாயத்தை கவனிங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல் ஆதியாத், வேகமாக செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்குது. பல பேர் பல நாள் நம்ம தொழுகையில் ஓதி இருக்கக்கூடிய, அன்றாடம் எளிமையாக ஓதக்கூடிய அத்தியாயம்தான். பல பேருக்கு அது மனப்பாடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வல் ஆதியாத்தி லபஹா, மூச்சு திணற விரைந்து ஓடுகின்ற குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி, இங்கே குதிரை அப்படின்றது ஒரு உவமை தான் ஒழிய அல்லாஹ் குதிரையை மையப்படுத்தி சொல்லலை. குறுக்கு தீ விரைந்து ஓடக்கூடிய ஒரு ஜீவன். அதாவது இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் எதிர்ப்பு விசை அப்படின்றது எங்கேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறுக்கிலிருந்து தான் வரணும். அப்போ ஒரு மனிதனுடைய ஃபாஸ்ட்னஸ் வர்றதும் சரி, அந்த குதிரைன்ற அனிமலுக்கு அதோடைய ஃபோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறுக்கிலிருந்து விரைந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் அந்த குதிரைக்கு பலமே. ஆக்சுவலாக அதை தான் எல்லாம் சொல்லி காமிக்கும் பொழுது விரைந்து செல்கின்ற குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காமிப்பான். 2வது வசனத்தை கவனிங்க. ஃபல்மூரியாத்தி கதஹன், பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்கச் செய்பவற்றின் மீது சத்தியமாக. முன்னாடி ஃபஸ்ட்டு வசனத்தில் பார்த்தோம், ரொம்ப வேகமாக போகக்கூடிய குதிரைக்கு ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அதே மாதிரி கொல்லம்பற்றை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கொல்லம்பற்றையில் நீங்கள் நெருப்பை எரிய வைக்கணும்னா காற்று பையில் நீங்கள் காற்றை அமுக்கும் பொழுது தான் உங்களுக்கு நெருப்பை எரிய வைக்க முடியும். அங்கே வேகத்துக்கு காரணமும் காற்று தான், இங்கே நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு காரணமும் காற்று தான். 3வது வசனத்தை சொல்லும் பொழுது ஃபல் முகைராதி சுபஹா, பின்னர் அதிகாலையில் விரைந்து பாய்ந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. காலையில் எந்திரிச்சொன்ன இளம் தென்றலை ரசிக்க பார்த்துருப்போம். மொட்டு விரியும் பொழுது, பூ பூக்கும் பொழுது அதற்கான காரணம் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இளந்தென்றல் பரவி வர்றது தான் காரணம். அதுவும் காற்றை மையப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். 4வது வசனத்தை கவனிங்க. பாசர் நபிஹி நகன், மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக. எதனால் அப்படின்னா தூசி கிளப்புறது எதனால அப்படின்னா காற்று பறக்கிறதுனால. ஃபவசத்து நபிஹி ஜமா, 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது கூட்டத்தின் மத்தியில் நுழைந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறேன். அப்போது இந்த 5 வசனங்கள் எதை மையப்படுத்துது அப்படின்னா உடம்புல ஏற்படக்கூடிய விசைக்கும் காற்று தான் காரணம், நெருப்பை பறக்க செய்யறதும் காற்று தான்,
தென்றலை பரவ செய்கிறதும் காற்று தான், கூட்டத்தின் மத்தியில் நுழைந்து செல்றதும் காற்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல செல்லுக்குள்ளே ஊடுருவி போகிறதும் காற்று தான், செல்லுக்குள்ளே ஒரு மெட்டீரியலை உடைச்சி அதை அப்சார்ப் பண்ணி அதுக்கு நியூட்ரியண்ட்டை சேர்க்கறதும் காற்று தான், செல்லுக்குள்ளே எனர்ஜின்னு சொல்லக்கூடிய வெப்பத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறதும் காற்று தான், செல்லுக்குள்ளே உள்ள கழிவுகளை அழித்து வெளியேற்றுறதும் காற்று தான். இது எல்லாம் உருவகப்படுத்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இவ்வளோ வளங்களை அல்லாஹ் அந்த அருட்கொடையை கொண்டு உள்ளுக்குள்ள இவ்வளோ ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறோமே, இதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இதற்கு இவன் சாட்சியாளராகவும் இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா நம்ம பொதுவாக வெப்பத்தில் வெளியில் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே உள்ளே நமக்கு கூலாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஏர் கண்டிஷனரை தட்டி விடுவோம். அதே மாதிரி ஒரு நெருப்பு எரியணும்னு வச்சுக்கோங்க, காற்று இல்லாமல் வெற்றிடத்தில் நெருப்பை எரிய வைக்க முடியாது. அப்போ நீங்கள் காற்றை 2 விஷயத்தில் யூஸ் பண்ணலாம். ஒன்று, நெருப்பை பற்றி எரிய வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நெருப்பை அணைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ரப்புடைய இந்த அருட்கொடை காற்று உள்ளே இறங்கிறது நஃப்ஸை பற்றி எரிய வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், நஃப்ஸை அணைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதுதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது சொல்கிறான், நிச்சயமாக அவனே அதற்கு சாட்சியாளராகவும் இருக்கிறான். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், நிச்சயமாக இவன் பொருட்களை அதிகமாக நேசிப்பதில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹ். இந்த கல்பு நஃப்ஸு அடிமையாக ஓவர் என்ன சொல்கிறது பிடிப்புன்னு சொல்லக்கூடிய கமாடிட்டி மேலேயும் சரி, நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மேலே அதிகப்படியான பிடிப்பு இருக்கிறதுனால நமக்கு நஃப்ஸு ஓவராக பொருளை நேசிக்கிறதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அஃபலா யஅலமு இதா புஹ்சிர மா ஃபில் குபூர், அவன் அறிந்து கொள்ளவில்லையா மண் அறைகளிலிருந்து அவற்றில் உள்ளவை வெளியே எழுப்பப்படும் பொழுது, வஹுசில மா ஃபி சுதூர், மேலும் இதயங்கள் உள்ளவை வெளியாக்கப்படும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி நன்கு அறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய நஃப்ஸை கொண்டு நான் இறைவனுடைய அருட்கொடையுடைய வளங்களை நான் திருட நஃப்ஸுக்கு அடிமையாகி நான் என்னுடைய செயல்களில் நெருப்பை அதிகப்படுத்த ஒவ்வொரு டிஷ்யூ உள்ளேயும் இந்த காற்று எந்த அளவுக்கு போகுது, இந்த காற்று இவன் செயல்னால எந்த அளவுக்கு இது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அல்லாஹ்வால் தெளிவாக பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காற்றை இயக்க மறுத்ததுனால உடம்பு எப்படி நெருப்பை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தக்கூடிய அத்தியாயம்தான் இந்த ஆதியாத் அப்படின்ற அத்தியாயம். ஸோ இப்போது காற்றுடைய பயணத்தை அல்லாஹ்வுடைய வழியை தேடி நேர் வழியில் செலுத்துறது மூலமாக, குழப்பத்திலிருந்து வெளிப்படுறது மூலமாக, தேவையில்லாத பயங்கள்லேருந்து விடுபடுறது மூலமாக, அதிகப்படியான கோவத்தை கொண்டு நெருப்பை அதிகமாக எரிய வச்சு காற்றை குறைக்காமல் கோபத்தை கட்டுப்படுத்தி நல்லோர்கள் வழி எப்படி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்கிறாங்களோ அந்த வழியில் நம்ம செயல்படுத்துறது மூலமாக நம்மளுடைய அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு சொல்லக்கூடிய இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள கூட்டத்தின் மத்தியில் நுழைந்து போகிறதா, அதிகமாக வெப்பத்தை கிளப்பி விடுறதா, வளர்ச்சியை கொடுக்கறதா, வேகமாக விரைவை கொடுக்கறது மாதிரி நம்ம ஆக்கி செழிப்பாக இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் செயல்படுவோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்லாம் நமக்கு என்ன கட்டமைப்பை வழங்கி இருக்கோ அதன் முறைப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு உபாதையிலிருந்து நம்மளுடைய இம்மையில் நம்மளை காப்பாற்றிக்கலாம். அதே நேரத்தில் அது நமக்கு மறுமைக்கான சிறந்த வழியாகவும் அமையுன்றதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.